என் பூசில திரைக்கிறியா போச்சா? என்ன ஜலக்கலாம் பழக்கலாம்? நீ வெளியே போலாம். ஏன் போக மாட்டேன்? உங்க ஆளு எந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு தயாரா இருந்தானோ அதே பொண்ணை எங்க ஆளு கோயில வச்சு தாலி கட்ட போற. இன்னும் 10 நிமிஷத்துல அது நடக்க போகுது. இதையெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ வெளியே போய் எவங்கிட்டையும் சொல்ல முடியாது. போடா உமா. எப்படி சொல்ற நீ பாக்கல? போடா. போக மாட்டேன். பாரு, இந்த கத்தியில ஒரே குத்து. போடா வெளியே. போடா. போடா. ஏடா நின்ட்ட? சும்மா பேசுற? என்ன ஊமை நினைச்சிட்டேனா? கிறுக்கா, உங்க எல்லாத்தையும் போலீஸ்ல மாட்டி விடுறேன்டா. உன்னை அதுக்கு முன்னால கொன்னுட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. கல்யாணத்துக்கு வர்றவங்களை தடுத்து நிறுத்தியாவது உண்மையை சொல்லிடுவேன்டா. உண்மையை சொல்லிருவியா நீ? உன்னை வேணத்தையே கொல்லட்டா. எப்படியாவது இவங்கிட்ட தப்பிச்சு கல்யாணத்தை நிறுத்தியே தீரணும். எங்க ஆளையவே காணா? இந்த பக்கம் காணுங்க. ஐயோ, ரெகுலர் நேரமாச்சு. சரி, வரும்போது குறுக்க வந்தானே ஏத்திட வேண்டியதா. நிறுத்துங்க. ஹோல்ட் ஆன். ஸ்டாப். ஸ்டாப். இவனா? நீயா? என்ன டேய், அதுக்குள்ள இவங்க கூட சேர்ந்துட்டியா? டேய், என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இந்த வேலை நகர விட மாட்டேன். யார் நீ? உங்க பொண்ணை எங்க மாப்பிளைக்கு நீங்க தந்தே ஆகணும். நீ யாருப்பா? நான் தான் மாப்பிளைக்கு பிஏ, டிரைவர், எடுபடி, ஆளினால். என்னப்பா இது இப்போ வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்? இன்னைக்கு தானே என்ன அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டாங்களா? ஆமாங்க. என்ன பைத்தியத்தை கட்டி வைக்காம என்னங்க பண்றது? யாருடா பைத்தியம்? நானாடா பைத்தியம்? நீ பைத்தியம், இந்த வேன் பைத்தியம். பாருங்க, வேணா பைத்தியங்கிறான் பாருங்க. என் பைத்தியம் என்ன? என்னடா சொல்ற? நான் பைத்தியமா இருக்க கூடாதா? இருக்க கூடாதா? நான் பைத்தியமா கூட பைத்தியம் முத்தி போச்சுங்க. அவ்வளவுதான். இப்படியே தான் நீ பாருங்க. இவனை கூட வண்டி கூட போகவே முடியாது. அவன் உள்ள தூக்கி போடுங்கப்பா. பாருங்க, போடுங்க. நான் எப்படியா ஏமா என்னம்மா இன்னும் பொண்ணு வீடு காணா? கண்டிப்பா வருவாங்க. பொண்ணோட கல்யாணம் ஆச்சே, வராம இருப்பாங்களா? எல்லாம் முகூர்த்தத்துக்குள்ள வந்துருவாங்க. சரி சரி, கிளம்புங்க, நலங்குக்கு நேரமாச்சு. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. வா. தங்கம் நடத்துறதா தகவல் வந்தது. 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேன் இந்த வழியாத்தானே வந்தாகணும். இன்னும் காணமே. தம்பி, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ உள்ளங்கள் தான் தேவை, ஜாதி தேவையில்லைன்னு உங்க அப்பா சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து இந்த புரோகித தொழிலை நான் எடுத்துட்டேன். இதுவரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜாதி வித்தியாசம் பார்க்காம எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன். இப்போ உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். உங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ண அதே வாயால உங்க கல்யாண மந்திரத்தையும் சொல்றேன். வாங்கோ. கத்தமாட. யோ, அந்த வேன் வர்ற மாதிரி இருக்கு. போஸ்டர் இருக்கியா? கான்ஸ்டபிள், வேனை செக் பண்ணு. யோ, எதுக்கே வாயை மூடிட்டு இருக்க? கையெழுத்தா வம்புங்க. நகை, பணம், எடியா கைய. ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. அழுகாம சொல்லியா? சார், இந்த நகையும் கொஞ்சம் தள்ளுங்க, அந்த கூடையில இருக்கிற பணமும் என்னுடையது. சொல்றதெல்லாம் போய் சார். நம்பாதீங்க, நம்பாதீங்க.
இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு என்னையும் கடத்தி கொண்டு போறானுங்க சார். ஒன்றும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு ஏற்கனவே தகவல் வந்துருச்சு. யோ, வேனோட எல்லாரும் ஸ்டேஷன் கொண்டு வாயா. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்க? பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் வந்துருவா. நீங்க வாங்கோ மாப்பிள, நீங்களும் வாங்கோ. சுபஷி சீக்கிரம் சொல்லுவா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்கோ. இத பாருங்க, நீங்க எல்லாருமா சேர்ந்து எங்க அண்ணன் அண்ணியமாவது கல்யாணத்துக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த நகை பணம் இவங்களையெல்லாம் இங்கே இருக்க வச்சுட்டு இவங்க 2 பேரையும் கல்யாணத்துக்கு அனுப்புறேன். சார், கல்யாணத்துக்கு போயிட்டு சீக்கிரம் முகூர்த்தம் முடிஞ்சு வந்துருங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயோ, இன்ஸ்பெக்டர் விட்டுட்டானே. இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு போனாங்கன்னா எல்லா காரியமே கெட்டு போயிருமே. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் கையோட கூப்பிட்டு வந்துருப்பா. இருங்க ஏங்க, இவங்க எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு போயாகணும். இவங்க 2 பேர்த்த அனுப்பிச்சுட்டு இவங்களையெல்லாம் இங்க இருக்க சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது நோ சான்ஸ். எப்போ இந்த டிரைவர் இன்ஸ்பெக்டரை கை நீட்டி அடிச்சானோ, இனிமே இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு யாரும் வெளியே போக முடியாது. கவுத்துட்டானே. மாங்கல்ய தாரணம் ஆரம்பிச்சிடலாமா? சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்து. தாலி எடுத்துக்கோங்க. மாங்கல்யம் கெட்டிமரம் மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா அந்தே வச்சாமி சுபஜேதுவே. சின்னம்மா, என்ன அப்பா சித்தப்பா யாரையும் காணோம்? எப்படி வருவாங்க? விட்டாதானே வருவாங்க. யாரு? எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு வச்சிருக்காங்கம்மா. அது அங்க போய் பார்த்தா தானே தெரியும். ஆமா, போங்க சக்சஸ். கிறுக்கு பைய வண்டியை மாறிக்கலாம்னா நம்ம உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கல்யாணத்தை நிம்மதியா பார்த்திருக்கலாம். சார், இவன் தான் அவன். சார், நான் தான் அமெரிக்காவில இருந்து வந்த மாப்பிள. இது எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. இவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். இவன் அரெஸ்ட் பண்ணுங்க சார். கான்ஸ்டபிள், ஜஸ்ட் a minute. அவர் சொல்றது எதையும் நம்பாதீங்க. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாரு. என்ன அவமானப்படுத்துறீங்க? நான் இங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சொல்றேன். நான் இப்ப மேஜர். நான் விரும்பி தான் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன். எங்க அப்பா அம்மாவோ எங்க சொந்தக்காரங்களோ யாரும் எங்களை பிரிக்க முடியாது. வணக்கங்க. அந்தி ஊர்ல ஒரு கல்யாண தரகரை பார்த்தேன். உங்க பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கா கேள்விப்பட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சாருங்க. மாப்பிள்ளைக்கு எக்கச்சக்கமான. அந்த பையனுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துக்க சொல்லுங்க. 3 நாளைக்கு முன்னால என் பொண்ணு ட்ரைனிங் போன இடத்துல ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா.